1974 ஜூன் மாதம் 22ஆம் தேதி எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா பொறக்குறாரு. அவர் பொறந்து வளரும் பொழுது, அவங்க அப்பா ஒரு சாதாரண சின்ன டைரக்டரா தான் இருக்கிறாரு. வளர்ந்து வரும் டைரக்டர். இவங்க பையன் பொறந்த நேரம், விஜய் பொறந்த நேரம் அவங்க அப்பாவ தூக்கி விட்டுருச்சு. ரொம்ப மிகப்பெரிய அளவுல டைரக்டரா வளர்ந்து வராரு. திரு விஜயகாந்த் அவர்கள வச்சு அவர் இயக்குன நெறைய படங்கள் வெற்றி படங்களா மாறுது. அவருக்கு வந்து விஜய் பொறந்த நேரம் தான் நம்மள வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லி, பையன இங்க இல்ல. அதுக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. பையன் தான் நம்மளுக்கு எல்லாமேன்னு சொல்லி கொண்டாடுறாரு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல, விஜய் அண்ணாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாம சிறு வயசுல அவங்க இறந்து போயிடுறாங்க. விஜய் அண்ணா அப்புறமேட்டு அவங்க அப்பா, அம்மாவுக்கு ஒரே பையனா தான் அவர் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. சிறு வயசுல அவங்க தங்கச்சி இறந்து போன துக்கம் அப்படிங்கிறது அவருக்கு மனசுல ரொம்ப ஒரு மிகப்பெரிய வலியா இருந்துச்சு. 1974ல பொறக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இளமை பருவத்துக்கு முன்னாடியே பாலிய பருவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நடனத்தின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தீராத காதல் கொண்ட ஒரு நபரா இருக்காரு. அவருடைய ஸ்கூல் ஆண்டு விழால அவர் ஆடின டான்சிங் போட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கலை திருவிழால அவர் ஆடின வீடியோலாம் இன்னைக்கு கூட YouTubeல அவைலபிளா இருக்குது. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்லாம் போட்டிருக்காரு. அந்த சின்ன வயசுலயே ரொம்ப திறமையோட இருந்திருக்காரு. நடிப்பின் மேலயும், அந்த நடனத்தின் மேலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு காதலோட இருந்திருக்கிறாரு திரு விஜய் அண்ணா அவர்கள். அப்படி இருந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா, திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேல ரொம்ப ஒரு தீராத ஒரு பக்தரா இருந்திருக்கிறாரு. அவரு நடிப்பு மேல ரொம்ப ஒரு அரக்கனா இருந்திருக்கிறாரு. அவர் நடிப்பு மேல ரொம்ப ஒரு காதலோட இருந்திருக்கிறாரு. அதன் காரணமா அவங்க அப்பாட்ட போய், நானும் சினிமால நடிக்கிறேன்பா, எனக்கு ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க அப்பா என்னங்கிறாரு, ஆரம்ப காலகட்டங்கள்ல வேணாங்கண்ணு, அது உனக்கு தேவையில்லாத வேலை, போய் படிப்பை பாருங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் விஜய் அண்ணா கேட்கிற மாதிரி இல்ல. எனக்கு வந்து சினிமால நடிக்கணும், நான் சினிமால நடிக்கணும், நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி நானும் ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனா அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்ல. வேணாங்கண்ணு, உனக்கு தேவையில்லாத வேலைக்கண்ணு, உடுக்கணுங்கிறாரு. ஆனாலும் அவரு பிடிவாதத்தை விடுற மாதிரி தெரியல விஜய் அண்ணா. ஒரு கட்டத்துல எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ன பண்றாரு, சரி தன்னோட பையனுக்கோசரம் ஒரு படத்தை வந்து அவரே ப்ரொடியூசரா இருந்து ஒரு படத்தை இயக்குறாரு. அந்த படத்தோட பேரு திரு விஜய் அவர்கள் நடிச்ச முதல் படம் 1992ல வெளிவருது. வெளிவந்த முதல் படத்தோட பேரு நாளைய தீர்ப்பு. எல்லாரும் ஒரு படத்துக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பேர் யோசிப்பாங்க, பிடிப்பாங்க. ஆனா எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ன பண்ணிக்கிறாரு, அவங்க பையனுக்கு வச்ச படத்தோட பேரு நாளைய தீர்ப்பு. அவரு என்ன நினைச்சு வச்சாரோ தெரியல. அவர சுத்தி நெறைய விஷயங்கள் இன்னைக்கும் கூட அவர் ஒரு செலிபிரிட்டியா தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் வச்ச பேரு ரொம்ப ராசியான பேரா, ஜோசிக்காரங்கள பார்த்து வச்சாரா என்னமோ தெரியல. அவருக்கு அந்த பேரு அப்படிங்கிறது ரொம்ப கிளிக் ஆயிருக்குது. அவருடைய முதல் படம் அப்படிங்கிறது ஓடல. 1996ல பூவே உனக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வெளிவருது. அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடிச்ச 4 வருஷம் நடிச்ச படமும் மாண்புமிகு மாணவன்ல இருந்து இப்படி ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. அன்னைக்கு இருந்த ஜூனியர் விகடன் பத்திரிகை என்ன பண்ணியிருக்கிறாங்க, விஜய் அவர்களுடைய மூஞ்ச கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கலாம் காசு குடுத்து பார்க்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான முகம் கிடையாது. இவரு எதுக்கு நடிக்க வராரோ தெரியல. டைரக்டரோட பையனா நடிக்கிறதுக்கு வரணும் என்ன அவசியம் இருக்குதுன்னு சொல்லி, அவர ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க. வார இதழ்ல அவர பத்தி ரொம்ப அவமானப்படுத்தி ஒரு கண்டென்ட்டே போட்டிருக்கிறாங்க விஜய் அண்ணாவ பத்தி. அப்படி இருந்த விஜய் அண்ணா, பூவே உனக்காகன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி லவ் ஃபிலிம் ஓகேங்களா? அந்த படத்துல நடிச்சதன் காரணமா எல்லாரோட குடும்பத்திலயும் போய் சேர்றாரு. எல்லாருடைய மனசுலயும் போய் இடம் பிடிக்கிறாரு. எங்க அப்பா, அம்மா கல்யாணம் ஆன வாட்டி கூட முதல்ல அந்த படத்த தான் போய் பார்த்தாங்களாம். நான் விஜய் அண்ணா ரசிகர் கிடையாது. நான் வந்து பொதுவான நபர் தான். எங்க அப்பா, அம்மா கல்யாணம் ஆன வாட்டி முதல்ல போய் பார்த்த படம் பூவே உனக்காக படம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா, அம்மா 2 பேருமே சொல்லிக்கிறாங்க. அப்பலாம் கேடிவில படம் போடும்போது உட்காந்து பார்ப்போம். அப்ப சொல்லுவாங்க, நாங்கலாம் கல்யாணம் ஆன புதுசுல இந்த படம் தாங்க நான் முதல்ல போய் பார்த்தோம். குடும்பத்தோட நாங்க போய் பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு படம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாரி அந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மக்களுடைய மனசுலயுமே போய் இடம் பிடிச்சது பூவே உனக்காக தான். அதுலேருந்து வரிசையா அவருக்கு ஏறுமுகம் தான். 1996ல பூவே உனக்காக படம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு 2004க்கு முன்னாடி வரைக்கும் வந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது. ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது. ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது. அப்படியே தான் ஒரு நிலைமை போயிட்டு இருந்துச்சு. 1996ல பூவே உனக்காகன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் குடுத்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டு 2003 வரைக்கும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு படங்கள் எதுவுமே ஓடல. பேர் சொல்லக்கூடிய ஒரு சில படங்கள் தான். பகவதி படம், தமிழன் படம், இந்த மாரி ஒரு சில படங்கள் தான் ஓடுனுச்சு. ஒரு சில படங்கள் ஓடல. அப்படி இருந்த காலகட்டத்துல அ கில்லின்னு ஒரு படம் நடிக்கிறாரு 2004ல. இன்னைக்கு வரைக்கும் சன் டிவில அந்த படத்த 21 வருஷம் ஆகி இன்னைக்கு வரைக்கும் சன் டிவில போட்டுட்டே இருக்கிறாங்க. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் போட்டுட்டே இருப்பாங்க. உண்மையாலுமே கதைக்களம் அவ்வளோ அருமையா இருக்கும். நான் குழந்தையிலேருந்து பார்க்குறேன். எனக்கு வினா தெரிஞ்சப்ப நான் 1997ல பொறந்தேன். எனக்கு வினா தெரிஞ்சு 2006லேருந்து கில்லி படம் பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் படம். என் பையன் நாளைக்கு இப்போ ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் அந்த படம் சன் டிவில போட்டுட்டே தான் இருப்பாங்க. நாளைக்கு அவன் பையன் வர வரைக்கும் சன் டிவில போட்டுட்டே தான் இருப்பாங்க. நாங்க எல்லாரும் தலைமுறையா உட்காந்து அந்த படம் பார்ப்போம். எங்களுக்கு ரொம்ப புடிச்ச படம். அதே மாரி விஜய் அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால ரஜினிகாந்துக்கு அடுத்தது ரூ. 50 கோடி வசூல் பண்ண முதல் ஹீரோ ரஜினிகாந்துக்கு அடுத்து விஜய் அவர்கள் தான். அவர் நடிச்சு ஹிட்டான முதல் 50 கோடி வசூலான படம் அப்படிங்கிறது கில்லி திரைப்படம் தான். அதுக்கப்புறமேட்டு விஜய் அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி மக்களால பெரிதும் கொண்டாடப்பட்டாரு.
2004க்கு அப்புறமேட்டு விஜய் அண்ணாவுக்கு வரிசையாக ஏறுமுகம் மட்டும்தான், எந்த ஒரு மாற்று கருத்துமே யாருக்குமே கிடையாது. 1992ல் உள்ளாடி வராரு. 92ல் உள்ளாடி வந்தவர் 12வது வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்றாரு. எந்த ரஜினி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தாரோ அடுத்த ரஜினி இவர் தான் சொல்லி எல்லாருமே கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஈக்குவலாக 50 கோடி ரூபா ஹிட்டு கொடுத்து 50 கோடி ரூபா வருமானம் அப்படிங்கிறது கில்லி திரைப்படம் சாதனை பண்ணுச்சு. அதுக்கப்புறமேட்டு அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போ அப்படியே கூட்டிகிட்டு போனார். விஜய் இருப்பார், திரிஷா மேடம் இருப்பாங்க, பிரகாஷ்ராஜ் இருப்பார். இவங்க அப்படியே செட்டாக வருவாங்க. ஒவ்வொரு படத்துலையும் செட்டாக வருவாங்க. ஒன்று ஹீரோவும் வில்லனும் ஒரே படத்தில் இருப்பாங்க. திரு விஜய் அவர்களும் பிரகாஷ்ராஜ் அவர்களும். சிவகாசி படத்தில் பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் ஒட்டுக்காக இருப்பாங்க. குருவி படத்தில் பார்த்தோம்னா இவங்களும் திரிஷா மேடமும் இருப்பாங்க. இவங்க ஜோடி காம்போ அப்படிங்கிறது டேரக்டரும் விஜய் அண்ணாவும் அந்த டேரக்டரும் ஒட்டுக்காக ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாங்க. எது வரைக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா தலைவா படம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும். தலைவா படம் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கையிலேயே நடந்துச்சு, புரட்டி போட்டுச்சு. அதாவது 1992 முதல் படம் நடிக்கிறாரு. 2012 காலகட்டங்களில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே நுழைஞ்சி 20 வருஷம் ஆகுது. அப்படி ஒரு நுழைஞ்ச வாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. தலைவான்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த தலைவாங்கிற படத்தில் டைட்டிலு கீழே த டைம் டு லீடு இவ்வளோதான் எழுதியிருக்குது. த டைம் டு லீடு அப்படின்னா நான் ஆட்சி செய்கிறதுக்கு டைம் நெருங்கிருச்சுன்ற மாதிரி ஒரு அர்த்தத்தால் அவர் பேருக்கு படத்து பேருக்குள்ள இதை போட்டிருக்கிறாரு. உடனே ஜெயலலிதா அம்மா இருந்துக்கிட்டு அவங்க அழுத்தத்தின் காரணமாக அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு சர்டிஃபிகேட்டு, ஓகேங்களா, யூ சர்டிஃபிகேட்டு அப்படிங்கிறது சரி, ஏ சர்டிஃபிகேட்டு சரி, எந்த சர்டிஃபிகேட்டுமே வரல. படம் அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. திரு விஜயன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கொடநாடு எஸ்டேட் போய் அவங்கக்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வெளியில் வராரு. அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு இது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, நம்ம வளர்கிறோம், இவங்க வளர விட மாட்டேங்கிறாங்க, ஸோ நம்மளுக்கான இடத்த உருவாக்கணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. 2012 ஜெயலலிதா அம்மா அவங்க ப்ரெஷர் இருந்த காலகட்டத்தில் இவர் தனக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. டைம் டு லீடுன்னு ஒருத்தர் வைக்கிறாரு அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தயாராகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி தான் அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு அந்த படம் வருது. அந்த படம் வெளியே வந்த வாட்டி துப்பாக்கி படம் வருது. துப்பாக்கி படம் வெளியில் வந்த வாட்டி மிகப்பெரிய ஒரு வசூல். ரஜினி படத்தை விட அதிக வசூலே படைச்சிருச்சுன்னு சொல்லலாம் துப்பாக்கி படம். அவரோட கெரியரில் 200 கோடி வருமானம் சம்பாரித்து கொடுத்த முதல் படம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா துப்பாக்கி தான். மிகப்பெரிய ஹிட்டு. மிகப்பெரிய ஹிட்னா ஹிட்டு, உங்கள் வீட்டு ஹிட்டு, எங்கள் வீட்டு ஹிட் இல்லை, பெரிய ஹிட்டு. பிளாக் பஸ்டர் ஹிட்லேயும் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. மலேசியா, சைனா, கேரளா எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் எல்லா கண்டங்களையும் அவர் படத்தை போட்டு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு. அவர் விஜய் அண்ணான்னு சொன்னால் ஆல் ஓவர் வேர்ல்டு பூரா தெரிகிற அளவுக்கு மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகிட்டார். அப்படி இருந்த காலகட்டத்தில் அடுத்து மெர்சல் படம் எடுக்கிறாரு. மெர்சல் படம் எடுக்கும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய திரு ஹச் ராஜா அவர்கள்கிட்ட இருந்து வருது. என்ன எதிர்ப்பு வருதுன்னா அவருடைய ஓட்டாட்ட ஃபோட்டோவை இவர் காட்டுறாரு. யார்? நம்ம ஹச் ராஜா. என்னன்னு சொல்லி காட்டுறாரு, நீங்களாம் நினைக்கிற மாதிரி திரு விஜய் அவர்கள் ஒன்றும் இந்து கிடையாது, அவர் வந்து ஜோசப் விஜய், அவர் வந்து கிறிஸ்டின், நீங்கள் அவரைத்தான் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அந்த விஷயம் அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆனிச்சு. விஜய் வந்து கிறிஸ்டின் நாம்பா, அவர் இந்து கிடையாதான்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அதை யாரும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ரசிகரை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து கிறிஸ்டினாக இருந்தால் எங்களுக்கு என்ன, அல்லது வந்து புத்தர் சாமி கும்பிட்றவங்கள தான் எங்களுக்கு என்ன, அவர் வெள்ளைக்காரனாக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி அவசியம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ணா எங்கள் விஜய் அண்ணா, அவ்வளோதான். அவர் விஜய் தான். நீங்கள் வந்து அவருக்கு என்ன பேர் வேணாலும் இருந்துட்டு வச்சுட்டு போங்க, அவர் கிறிஸ்டினாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அதனால் என்ன அப்போ, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒரு சில தீய சக்திகள், ஒரு சில சங்கிகள் என்ன பண்ணுறாங்க, விஜய் அண்ணான்னு இல்லை, யார் வந்தாலுமே அவங்கள ஒரு மதத்தை காமிச்சு, ஒரு இனத்தை காமிச்சு, ஒரு மொழியை காமிச்சு பிரித்து அவங்கள ஓரம் கட்டுறதே அவங்களுக்கு ஒரு மட்டமான புத்தியாக போயிடுச்சு. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணாவை முடக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் முடக்க முடியாது. ஏன்னா தமிழக மக்கள் ஒருத்தர் தூக்கி இதயத்தில் வச்சாங்கன்னா வச்சது தான். ஒக்காளி சாகிற வரைக்கும் மாறவே மாட்டாங்க. இப்போ கூட கரூர் துயர சம்பவத்தில் 40 பேர் இறந்து போனதில் ஒரு செத்து போன பையனோட அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையன் செத்து போனாலும் பரவாயில்ல, விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஒரு பையன் செத்து போனதுக்கு அவசரமா செத்து போன வாட்டி அந்த அம்மா வந்து விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு பையன் செத்து போன வாட்டி கூட அவங்க அம்மா வந்து விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா அவர் சினிமாவில் இருக்கும்பொழுது மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க, அவர் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவர் எங்கள் விஜய். இன்றைக்கி அவர் சொல்கிறாருல்ல, உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்ன சொன்னாங்க, நீ எங்கள் விஜய் வாப்பா அப்படின்னாங்க. மதத்தை வச்சு விஜய் அண்ணாவை ஓரங்கட்டணும்னு நினச்ச சில தீய சக்திகளுடைய துரோக செயல் அப்படிங்கிறது முறியடிக்கப்பட்டது மக்களால். அதுக்கப்புறமேட்டு விஜய் அண்ணா நடித்த அந்த மெர்சல் படத்தில் ஆலப்புறம் தமிழங்கிற அந்த பாட்டு வந்து பார்த்தோம்னா அந்த பாட்டு பாடணும் போல தான் இருக்குது. பாடினா காப்பிரைட் கொடுத்துரும் கம்ப்யூட்ரு, ஏஐ.
நம்ம சத்தமாக ஒரு 4 செகண்டுக்கு மேலே அந்த ஒரு பாட்டுங்கிறது பாடினோம்னா காப்பிரைட் வந்துடும். நான் மூச்சை பிடிச்சி இவ்வளோ நேரம் பேசுகிற கருத்துக்கள் எல்லாமே காப்பிரைட்டில் போயிடும், இளையராஜா கையில் போயிடும். ஏன்னா அவரு வந்து அந்த அளவுக்குலாம் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாரு. பாவம் பணம் சம்பாதிச்சதெல்லாம் பத்துலையாட்டிருக்கு. யார் எதை பண்ணாலும் சரி என் பாட்டை எடுத்துக்கிட்டான்ட்டு அதெல்லாம் தப்பு. இப்போ உதாரணத்துக்கு திரு தேவா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஷா படத்தில் எவ்வளவு அருமையான டியூன்லாம் போட்டிருக்கிறாரு. அவர் பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் காப்பிரைட் கொடுக்க மாட்டார். என்ன காரணம்? அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது அவங்க பண்ணுறாங்களா, அவங்க ஒருத்தர் சந்தோஷமாகறாங்களா, அது எனக்கு போதும். இன்னொன்று அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட்டிங். என்னை பற்றி தெரியாத அளவுக்கும் அவன் என்னை கொண்டு போய் சேர்க்குறான். இது வந்து ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங், ஓகேங்களா? இதை நான் எதுக்கு தடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இளையராஜா அவர்கள் திரு இளையராஜா அவர்கள் சம்பாதிச்ச காசு 10 இல்லையாட்டிருக்கு. பாவம் யாரையாச்சும் என் பாட்டை எடுத்து இது பண்ணீங்கன்னா உங்ககிட்ட நான் காப்பிரைட் வாங்கிடுவேங்கிறாரு. என்னமா பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி மெர்சல் படத்தில் வந்து அவரை பிரித்து பார்க்கணுன்னு பார்த்தாங்க, வேலைக்கு ஆகலை. மெர்சல் படத்துக்கு அப்புறமேட்டு ஒரு படம் கொடுத்தாருப்பா, சர்க்கார். சர்க்காரை விட மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. சர்க்கார் படத்தில் அவர் ஒரு ஓட்டுக்கோசரம் அவர் பண்ண விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன்டா, நீங்கள் எதுவுமே நான் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பண்ணியிருப்பார். ஓகே, அப்புறமேட்டு பிகில் படம் நடித்தார். பிகில் படம் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடச்சிச்சு. அந்த படத்தில் அந்த ஒவ்வொரு பாட்டும் சரி, ஒவ்வொரு கதைக்களமும் சரி, ரொம்பவே அருமையாக இருந்துச்சு பிகில். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் நடித்தார், நிறைய படங்கள் நடித்தார். இப்போ அவர் கடைசியாக நடிச்சிருக்கக்கூடிய படம் ஜனநாயகன். ஜனவரி மாதம் 2026 9ஆம் தேதி அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் விட்டு அடுத்த நாளே வந்து பார்த்தோம்னா சிவகார்த்திகேயன் படம் பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் பண்ணுறது உதயநிதி ஸ்டாலின் அண்ணா. எப்படி விஜய் அண்ணாவுக்கு ஈக்குவலாக இவரை நம்ம உருவாக்கணும். விஜய் அண்ணா வெளியில் போயிட்டாருன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய திரு சிவகார்த்திகேயன் தான் வந்து இன்றைக்கி பெரிய ஆளாக இனிமேல் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஆள் தான் வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்களே என்னமோ தெரியல. விஜய் அண்ணாவுக்கு மாற்று சக்தி மாதிரி அவரை உருவாக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷமாக சினிமா துறையில் கடந்து வந்த பாதை. இப்போ விஜய் அண்ணா அரசியலில் வந்திருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது, அரசியலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது கூட நம்பிக்கையான ஆளுங்க வேணும், விசுவாசமான ஆளுங்க வேணும். அவர் சொன்னார்னா சொன்ன பேச்சை கேட்டு நிற்கணும். அதை விட்டு அவர் போகும்போது ஒரு பெண் நிர்வாகி காரை மறிக்கிறது இதெல்லாம் தவறான செய்கிறார். அவங்க ஏன் மறிக்கிறாங்க? அவங்க எதுக்கு மறிக்கிறாங்க? புஷி ஆனந்த் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அஜித்தாங்கிற பெண்மணிகிட்ட இருந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா வரைக்கும் பணம் வாங்கியிருக்கிறாரு. 2 கோடி ரூபா வரைக்கும் பணம் வாங்கிட்டு உனக்கு நான் மாவட்ட செயலர் பதவி தரேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு 2 கோடி ரூபா என்ன சும்மா ரோட்டில் கிடக்குது அந்த காசு 50 100னா விட்டுட்டு போகிறதுக்கு. 5000 ரூபா கடன் கட்ட முடியலன்னு அவன் தூக்கில் தொங்குறான். 2 கோடி ரூபா கொடுத்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணோம்? அவங்க அண்ணன் வந்து திமுக அமைச்சருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டில் இருக்கிறவர் தான். இருந்தாலும் காசு ஒன்று தானே. இப்போ நான் கேட்குறேன், இதே புஷி ஆனந்த் வந்து ஒரு 2 கோடி ரூபா எடுத்து சும்மா யாரோ ரோட்டில் போகும்போது ஏழை மக்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் 500 ரூபா கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். எது கொடுக்கணும்னு பார்ப்பாரு. அதே மாதிரி தானே அஜிதாவும் அவங்க கிட்டேருந்து இவர் எதுக்கு வாங்குறாரு? பணம் கொடுத்தது அஜிதா, ஏமாந்தது அஜிதா, ஏமாத்தினது புஷி ஆனந்த். கெட்ட பேர் யாருக்கு? விஜய்க்கு. விஜய் அண்ணா ஏமாற்றி விட்டாரு, விஜய் அண்ணா கட்சியில் இருக்கிறவங்க ஏமாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணாவுக்கு தான் கெட்ட பேர். முதல்ல எந்த கட்சியில் யார் தப்பு பண்ணாமல் இருக்கிறாங்க? ஏதாச்சும் வெளியில் தெரியுதா? தெரியாது. வடிவேல் சொல்கிற மாதிரி நாதிரித்தனம் பண்ணுறோமோ எதை பண்ணாலும் சரி நாசுக்காக பண்ணணும். உலகம் நம்ம எது பண்ணாலும் உடனே உத்து பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, புரியக்கூடாதுங்கிற மாதிரி அப்படியே டீசெண்டாக கொண்டு போனோம். இவங்க என்னடானா ஒரு கொள்ளுப்பட்ட செடிச்சா கூட மலை மேலே வச்சு தான் வெடிக்கிறாங்க, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. விஜய் அண்ணா நீங்கள் கூட இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கீழே நம்பிக்கையான ஆளுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் ஐயா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க வளர்த்தி வச்சிருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து ஒருத்தர் போய் அவரை பார்க்கணுன்னா பார்க்கலாம், இங்கேருந்து ஒருத்தர் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இப்போ திமுக வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் ஒரு 10 பேர் சொல்லுங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. ஸ்டாலின் இருக்கிறாரா, அவருக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு, கனிமொழி இருக்கிறாங்க, துரைமுருகன் இருக்கிறாரு, ஆராசா இருக்கிறாரு, TR பாலு இருக்கிறாங்க, திருச்சியில் KN நேரு இருக்கிறாரு, சேலத்தில் ராஜேந்தர் இருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரியசாமி இருக்கிறாரு, அனிதா ஜீவன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 10 15 20 பேர் கூட சொல்ல முடியும். அதே மாதிரி திரு விஜய் அண்ணா கட்சியில் எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருமே ஒருத்தர் அப்ரோச் பண்ணிட்டு தான் விஜய் அண்ணா பார்க்க முடியும்னா திரு புஷி ஆனந்த் மட்டும்தான். இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் செங்கோட்டையன் டீம்னு சொல்லி அவங்க டீமில் ஒரு அவங்களோட அணின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, புஷி ஆனந்தோட அணின்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நம்மளுடைய ஆதவ அர்ஜுனன்னு சொல்லி ஒரு அணி இருக்கிறாங்க. இப்படியே உள்ளாடி விஜய் அண்ணாவுக்கு கீழே நான் தான் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லிட்டு 3 அணியை பிரிஞ்சு நிற்கிறாங்க. எல்லாமே வந்து விஜய் அண்ணாவுக்கு கீழே தான் வரணுமே தவிர புஷி ஆனந்த் டீமு, ஆதவ அர்ஜுனா டீமு, செங்கோட்டையன் டீம்னு மாறக்கூடாது. அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இது கிடையாது.
விஜய் அண்ணாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க தன்னோட இடத்த நிலைநிறுத்திக்கணும்னு பார்க்குறாங்களே தவிர, விஜய் அண்ணாவுக்கு ஒரு பேர் வரணும்னு சொல்லி நினைக்க தவறுறாங்க. விஜய் அண்ணாவுக்கு அடுத்த பேர் வந்தால் தான் நம்மளுக்கு அடுத்த ஒரு நிலை மாறும்னு சொல்லி நினைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன சின்ன பதவி கூட வந்து பார்த்திங்கன்னா, புஷி ஆனந்த் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகளுக்கோசரம் வந்து பணம் வாங்கிக்கிறாரு, பணம் வாங்கிட்டு தான் பொறுப்பு கொடுக்குறாருன்னு சொல்லி நிறைய பேர் அவங்க சொந்த கட்சிக்காரங்களே எதிர்ப்புங்கிறது தெரிவிக்கிறாங்க ஒரு சில மாவட்டங்களில். நான் கேட்குறேன், புஷி ஆனந்த் அண்ணா வந்து விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் வந்து பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்தார். எத்தனை ஓட்டுக்கு ஜெயிச்ச எம்எல்ஏன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்காச்சும்? 5000 ஓட்டு. ஜஸ்ட் 5000 ஓட்ஸ். ஓகேங்களா? நம்ம சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினத்தில், சேலம் கிழக்கு மாவட்டம் அயோத்தியாப்பட்டினத்தில் ஒரு யூனியன் இருக்குங்களா, அயோத்தியாப்பட்டினம் யூனியனு. அந்த யூனியன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கவுன்சிலரில் 5000 ஓட்டு இருந்தால் ஒரு கவுன்சிலரு, 3 பஞ்சாயத்தை உள்ளடக்கிய ஒரு கவுன்சிலரு, 2 பஞ்சாயத்தை உள்ளடக்கிய ஒரு கவுன்சிலரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸில் போய் கூட வச்சுக்கிட்டு இருந்தா வாட் ப்ரோ? வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. நம்ம யார் எப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? மைண்டுக்கு வேலை கொடுக்கணும், புத்திக்கு வேலை கொடுக்கணும், நம்மளால முடிஞ்சதை செய்யணும். ஆல் தி பெஸ்ட் விஜய் அண்ணா.